வேடச்சந்தூர் அருகே திடீரென வீசிய சூறைக்காற்றுக்கு பப்பாளி மரங்கள் முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா வடமதுரை பகுதிகளில் நேற்று மாலை திடீரென சூறைக்காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதில் வடமதுரை அருகே உள்ள நந்தவனப்பட்டியில் கணேசன், பிச்சைமுத்து, கிருஷ்ணசாமி ஆகியோரின் தோட்டத்தில் இருந்த 700க்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்கள் முறிந்து விழுந்தன. மேலும் ஏராளமான முருங்கை செடிகள் காற்றுக்கு சாய்ந்தன. அது மட்டுமின்றி தோட்டத்தில் இருந்த வாழை மரம், சப்போட்டா மரம், தென்னை மரங்களும் முறிந்து விழுந்தன. இன்னும் சில நாட்களில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த பப்பாளி மரங்கள் முறிந்து நாசமானதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சேத மதிப்புகளை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் அருகே நள்ளிரவில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிர்ந்து குளிர்மையான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் நள்ளிரவில் பலத்த காற்றுடன் திடீர் மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிர்ந்து குளிர்மையான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். வெப்பத்தால் நெற்பயிர்கள் காய்ந்து கருகி வரும் நிலையில் நள்ளிரவில் பெய்த திடீர் மழையால் நெற்பயிர்கள் மீண்டும் துளிர்விடுமா என விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர். சீர்காழி அருகே மதுபானம் அருந்திய 2 பேருக்கு உடல் உபாதை ஏற்பட்டது மதுப்பிரியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த காரைமேடு பள்ளிக்கூட தெருவை சேர்ந்த மணிகண்டன், நாங்கூர் மேலத்தெருவை சேர்ந்த சார்லஸ் ஆகிய இருவரும் தென்னலக்குடி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மதுபானம் வாங்கி அருந்தியுள்ளனர். அருந்திய சில மணி நேரத்தில் இருவருக்கும் வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து நண்பர்கள் உதவியுடன் இருவரும் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கு மணிகண்டன் மற்றும் சார்லஸ் ஆகிய இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சீர்காழி போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு காவல் ஆய்வாளர் சிவக்குமார் அரசு மருத்துவமனையில் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். அரசு மதுபான கடையில் வாங்கிய டின்பீர் கடந்த ஜனவரி மாதத்துடன் காலாவதியானது தெரியவந்தது. காலாவதியான மதுபானத்தை குடித்ததால் இருவருக்கும் வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலை பிரதேசங்களில் சீசன் தொடங்கியுள்ளதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க இ-பாஸ் இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது. ஊட்டியில் வருகிற 10ஆம் தேதி மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா தொடங்குகிறது. இதைத் தொடர்ந்து இன்று 7ஆம் தேதி முதல் இ-பாஸ் பெற்று வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் நீலகிரிக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரள மாநில எல்லைகள் இணையும் கூடலூர் பகுதியில் உள்ள நாடுகாணி, கக்கநல்லா, பாட்டவயல், சோலாடி உள்ளிட்ட 8 சோதனை சாவடிகளில் இ-பாஸ் பெற்று சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். மேலும் ஆர்டிஓ செந்தில்குமார் தலைமையில் வருவாய்த்துறையினர், போலீசார் ஆய்வு செய்த பின்னர் வாகனங்களை அனுமதித்து வருகின்றனர். இதேபோன்று கோவையிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் பர்லியாறு சோதனை சாவடியில் ஆய்வு செய்யப்பட்டு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இ-பாஸ் தராத சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் எல்லையில் நிறுத்தப்பட்டு இ-பாஸ் பெற்ற பிறகு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியரிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டத்தில் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் அதிகரித்து வரும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடியை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, கோவை மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கடுமையான குடிநீர் பிரச்சினை நிலவுகிறது.
அதிமுக ஆட்சியில் குடிநீர் பிரச்சினை ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. குளங்கள், அணைகள் தூர்வாரப்பட்டன. நீர் மேலாண்மை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது நீர் மேலாண்மையே இல்லை என்று குற்றம் சாட்டினார். அதேபோன்று மாநகராட்சி சார்பில் முறையாக குப்பைகள் அகற்றப்படுவதில்லை, பொது கழிப்பிடங்கள் சுத்தம் செய்யப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டிய எஸ்பி வேலுமணி பழுதடைந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.